ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்ல ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ், நம்பர்ஸ் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் வேரியபிள்ஸ், டேட் அண்ட் டைம் வேரியபிள்ஸ், அரே வேரியபிள்ஸ், லிஸ்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டேபிள் வேரியபிள்ஸ் அண்ட் ஜென்ரிக் வேரியபிள்ஸ். ஸோ நாம ஒன் பை ஒன்னா வித் ப்ராக்டிக்கல் செஷனோட பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டூடியோக்குள்ளே என்டர் ஆயிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ மெயின் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ மெயின் சீக்வன்ஸில் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் நியூ சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு கிரியேட் நியூ சீக்வன்ஸ். ஓகே, let me name it string data type. நான் எப்படி நேம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து வித்தவுட் ஸ்பேஸ் அண்ட் வித்தவுட் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் நேம் கொடுக்கணும். ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண தேவையில்லை. இதே ஃபார்மேட் ஏன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, மோஸ்ட் குட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், தென் கிளிக் கிரியேட். ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. பாருங்க, இன்னொரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. வி ஹாவ் அ மெயின் பேஜ் அண்ட் வி ஹாவ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பேஜ். ஸோ இதை பேஜ்னு சொல்ல மாட்டோம், சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ்னா என்ன? ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடும். ஸோ நீங்கள் வந்து வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோ டைப்ஸ் இருக்கு. சீக்வன்ஸ், ஃப்ளோ சார்ட், ஸ்டேட் மெஷின், குளோபல் ஹேண்ட்லர். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றும் உள்ள போகும்போது மட்டும் பார்ப்போம். ஏன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியாது. அதனால சீக்வென்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? சீக்வென்ஸ்னா என்ன அப்படின்னா, சீக்வென்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்மாலஸ்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னன்னா ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வந்து இதுல வந்து ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்ட்டா பிரிப்போம். ப்ராஜெக்டவே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ sequence are the smallest type of the project. One second. Okay, the first point என்ன? First point வந்துட்டு one second. Okay, first point வந்து smallest. Type of project. ஓகேங்களா? இது வந்து it is suitable for smallest type of project. Then it is suitable to linear process. ஓகேங்களா? So it is suitable to linear process. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ லெட்ஸ் சே, ஸோ என்ன பண்ணுவீங்க, சீக்வன்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்க. சாரி, சீக்வன்ஸில் ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்க. ஆஸ் இன் ஆக்டிவிட்டி அண்ட் ரைட் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ என்ன சொல்லலாம், யூ கேன் எனேபிள் என்னன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும். ஓகேங்களா? ஸோ யூ டு கோ ஃப்ரம் ஒன் ஆக்டிவிட்டி டு அனதர். ஓகேங்களா? ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்படிதான் உங்களால வந்து இந்த சீக்வன்ஸ்ல போக முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். இட் இஸ் சூட்டபிள் டு லீனியர் ப்ராசஸ். ஓகே, தென் இட் யூ கேன் கோ வித் ஒன் பை ஒன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒன் ஆக்டிவிட்டி டு அனதர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டியில் போக முடியும். பட் ஃப்ளோ சார்ட்ல வந்துட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். வி கேன் கனெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து இங்கே வரேன். ஸோ எனக்கு மறுபடியும் இங்கே போகணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும், ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், மறுபடியும் எனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி போகணும் அப்படின்னா வி கேன் கனெக்ட் வித் அ பைப்லைன். ஓகேங்களா? ஸோ அது நான் வந்து சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ சார்ட் போகும்போது. பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சாச்சு. ஓகேங்களா? சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ
நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வி ஹேவ் அ சீக்வென்ஸ் நேம் கால்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த நேம் யூ கேன் சேஞ்ச் இட் ஹியர். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ்க்கு அனடேஷன் ஆட் பண்ணணும். நான் எல்லாமே சொல்றது எல்லாமே UiPathோட பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்க இப்படிதான் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு மொத்தமா கிரியேட் பண்ணி போனீங்க அப்படின்னா, நீங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட 0ன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நான் வேல்யூ பண்ற எல்லா ப்ராசஸுமே, கோட் ரிவ்யூ பண்ற எல்லா ப்ராசஸுமே இப்படிதான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஈவன் வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது கூட யாராவது வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்பீடா ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களால அந்த ப்ராசஸ வந்துட்டு நீட்டா குடுக்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஆட் அனோடேஷன். ஓகேங்களா? என்ன இந்த பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ் எதுக்காக அப்படின்னா, திஸ் இஸ் என்ன சொல்லலாம்? திஸ் ப்ராசஸ் இஸ் அபௌட் string or text data type. Okay, so then click on outside. Then என்னாச்சு? This process is about string or text data type. ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ நீங்க சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு அனடேஷன் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வேரியபிள் பேனல் போறீங்க. ஓகேங்களா, ஸோ வேரியபிள் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு அசைன் ஆக்டிவிட்டியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஓகேங்களா, நான் என்ன வந்து யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதனால அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த அசைன் ஆக்டிவிட்டியில் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் எம்ப்ளாய் நேம். ஓகேங்களா, சும்மா இப்போ பாருங்க, நான் அசைன்ல வந்து சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஆக்டிவிட்டி நேம் em ஸோ எம்ப்ளாய் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் you need to drag and drop sequence and you have to add annotation. Then ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அந்த ஆக்டிவ் ஃபார் வாட் அப்படின்றதுக்கு யூ ஹாவ் டு ரீநேம் இட். ஓகே, ஸோ நான் எம்ப்ளாயி நேம் ஸ்டோர் பண்றதுனால நான் எம்ப்ளாயி நேம்னு சொல்லிட்டு இதை டிஸ்பிளே நேம் வச்சிட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் வாட். ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த அசைன் ஆக்டிவிட்டி ஓகே, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணும் போதும் நம்ம அந்த ஆக்டிவிட்டி ஃபார் வாட் அப்படின்றது வந்து லேர்ன் பண்ணிப்போம். இந்த அசைன் ஆக்டிவிட்டி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமா ஓகேங்களா, என்ன சொல்றது, யூஐ பாத்துல அதிகமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது வந்து இந்த அசைன் ஆக்டிவிட்டி. இந்த அசைன் ஆக்டிவிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர் அ வேல்யூ. ஓகேங்களா, ஒரு வேல்யூவை வேரியபிள ஸ்டோர் பண்ணி நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேங்களா, நமக்கு தேவையான பிளேஸ்க்கு எடுத்துட்டு போறது, கன்வெர்ட் பண்றது, எல்லா விஷயமும் இந்த அசைன் ஆக்டிவிட்டில தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் யூஐ பாத். ஓகேங்களா, ஏன்னா இங்க பாருங்க ஃபேவரட்லயே வந்து கொடுத்துருக்கோம். அசைன் ஆக்டிவிட்டி வந்து ஃபேவரட்லயே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்றேன். யூ ஆர் கிளியர் அசைன் ஆக்டிவிட்டினா என்னன்னு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அசைன் ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். அது என்ன ரீசன்றதை நான் வந்து இந்த ஃப்ளோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வேரியபிள்ஸ். ஓகேங்களா, ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஓகேங்களா, ஸோ அங்கே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் இருக்கு. நீங்கள் மொத்தமாக வந்துட்டு யூ கேன் நாட் கிரியேட் நம்பர்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்பர்லாம் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சும்மா வந்து இப்படி போட்டு ஸோ சம்திங் இப்படிலாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்கோர் போடலாம், இட் வில் அக்செப்ட், பட் தட் இஸ் த நாட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட். ஓகேங்களா, ஸோ எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஷுட் பி கேமல் கேஸ். ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரூல் இருக்கு. இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. பட் இப்படிதான் ஃபாலோ பண்ணா உங்களுடைய என்ன சொல்றது ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். யார் வேணாலும் எந்த டெவலப்பர் வேணாலும் ஈஸியா ரீட் பண்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா, ஒரு புக் எழுதுறீங்கன்னா நீங்க பாட்டுக்கு மொத்தமா எழுதிட்டு போவீங்களா? ஸோ அடுத்தவங்க வந்து அதை படிச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு தானே வந்துட்டு நீங்க எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஒரு இந்த டெவலப்மெண்ட்டும் ஒரு ஆர்ட் தான். ஓகேங்களா, ஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் கேமல் கேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் நேம். ஓகேங்க, எம்ப்ளாய் நேமை நான் ஸ்டோர் பண்ணும் EMPLO எம்ப்ளாய் நேம். கேமல் கேஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்படி இருக்கும்? கேமல் பார்த்துருப்பீங்களா? தலை கீழே இருக்கும். ஸோ அதோட
முதுகு வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஸோ இப்படிதான் நான் ரிமெம்பர் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் ஸ்மால் அண்ட் நெக்ஸ்ட் வேர்டோட லெட்டர் ஸ்டார்ட் வித் கேபிட்டல். ஓகேங்களா? எம்ப்ளாயி நேம். ஸோ என்னுடைய டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. என்னுடைய ஸ்கோப் ஆல்சோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே. அண்ட் another thing, so you cannot create with the same name. ஓகேங்களா? EMPLO எம்ப்ளாய் நேம். நீங்க வந்து ஒரே நேம்ல வந்து 2 டைம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, குட். லெட் மீ delete it. ஓகே. ஸோ அசைன் ஆக்டிவிட்டி பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா, அந்த ரூல் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் நேம்ல வந்து வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ், ஃபைன். இப்போ நான் எப்படி கால் பண்றது? ஓகேங்களா? அந்த எம்ப்ளாயி நேம நான் இங்க வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். யூ கேன் கிரியேட் ஹியர் ஆல்சோ. இங்க கிரியேட் பண்ணலாம், இங்க கிரியேட் பண்ணலாம், இல்ல ப்ராப்பர்ட்டி பேனல்ல கிரியேட் பண்ணலாம். நான் இங்கேயே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் டைப் ஸ்டார்டிங் லெட்டர் எம்ப்ளாய். ஓகேங்களா? எம்ப்ளாய் நேம். ஸோ இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாப்அப் ஆகும். நீங்க ஜஸ்ட் டேப் கொடுத்தா போதும். ஓகேங்களா? டேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ஆடட் ஹியர். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் வித் எம்ப்ளாயி நேம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பர் டேட்டா டைப்பா இருக்கலாம், இல்ல பூலியனா இருக்கலாம், இல்ல டேட்டா டேபிளா இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஸோ எனக்கு வந்து இங்க இருக்கிற வேரியபிள வந்து நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, எஸ்டிஆர் போட்டுக்குவேன் ஃப்ரண்ட்ல. எஸ்டிஆர் அண்ட் டெலீட் அண்ட் எம்ப்ளாய். ஸோ இப்படி கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா நான் அங்க கால் பண்ணும்போது எனக்கு தெரியாது நான் என்ன, எனக்கு அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் நேம மறந்துருவேன். ஸோ அப்படி மறக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ்டிஆர்ன்றது எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரிங்ன்றத ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் தான் வருன்றதுனால நான் எஸ்டிஆர் கிளிக் பண்ணி எஸ்டிஆர்ன்ற போது எஸ்டிஆர்ல என்னெல்லாம் கீழே வருதோ அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு கேட்ச் யுவர் வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எஸ்டிஆர் எம்ப்ளாயி நேம்னே வந்து போறேன். ஸோ இப்போ நம்பர் வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்டி இன்ட் ஏஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இன்ட் மார்க். ஓகே, மார்க்ஸ். அடுத்தது இன்ட் சப்ஜெக்ட் 1. ஓகேங்களா? இப்படி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இன்டீஜர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு ஸோ நான் ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். சம்வேர் நான் இந்த ஃப்ளோல வந்து சம்வேர் எங்கேயோ வேற இடத்துல இருக்கேன். எனக்கு தெரியாது என்ன வேரியபிள் அப்படின்றது. நான் வந்து அத ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஐஎன்டி அடிச்சேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வரும். அதுல நான் ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஈஸியா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த க்ளூ. ஓகேங்களா? நான் அப்படிதான் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே. பட் ஆல்வேஸ் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் வித் கேமல் கேஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ டெலீட் திஸ். நான் எல்லா பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தடும் சொல்லிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் உங்களுடைய கோட் ரிவ்யூ பண்ண அப்படின்னா, இதெல்லாம் இல்ல அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் வேரியபிள்ல தான் இருக்கும் நாம. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ்ல ஜான் அப்படின்னு ஒரு நேம ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? ஐ ஸ்டோர்ட் இட். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது ஐ அம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி டு ஸ்டோர் எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டு ஸ்டோர் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள். ஸோ இந்த டைம் இங்க கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் கே, எஸ்டிஆர் இஎம்பிஎல்ஓ எம்ப்ளாயி ஐடி. Okay, go and check it in a variable panel. Yes, employee ID create ஆயிடுச்சு with a string. Suppose இங்க create பண்ணும்போது அது integer இருந்தா நீங்க இங்க வந்து change பண்ணிக்கணும். Okay, data typeல. So I'm going to store some in, என்ன ஸ்டோர் பண்ணலாம்? Okay, INE 0012 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி நேம்ல ஜான், எம்ப்ளாயி ஐடியில் வந்து INE 0012 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ யூஸ் ரைட் லைன். ரைட் லைன். ஸோ இந்த ரைட் லைன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பிரிண்ட் யுவர் வேல்யூ அண்ட் டிஸ்பிளே இட் இன் அவுட்புட் பேனல். ஸோ இந்த அவுட்புட் பேனல் இருக்கு இல்லையா, அங்கே டிஸ்பிளே பண்ணணும். நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நான் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது எஸ்டிஆர் எம்ப்ளாயி நேமையும் எஸ்டிஆர் எம்ப்ளாயி ஐடியும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. we have a John and we have a எம்ப்ளாயி ஐடி. ஸோ ரெண்டுமே நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கால் எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட். ஓகே, எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிளஸ் எம்ப்ளாயி எஸ்டிஆர் எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா? நல்லா பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள்ல இன்னொரு வேரியபிளோட ஜாயின் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, நம்ம பிளஸ் யூஸ் பண்ணணும். நிறைய இதுல வந்து இப்போ விபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க பிளஸ் யூஸ் பண்ணணும் கால் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் சே சாரி, நான் வந்துட்டு டெக்ஸ்ட் ரைட்டர்ல கொடுத்துட்டேன், டெக்ஸ்ட்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லெட்ஸ் ஓகே லெட்ஸ் ரன் திஸ் ஃபைல். ஓகே, இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ரன் பண்ணும்போது, டீபக் பண்ணும்போது? ரன் ஃபைல் ஆப்ஷன் இருக்கு, டீபக் ஆப்ஷன் இருக்கு, ரன் இருக்கு. ஸோ ரன் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இப்போதைக்கு ரன் வேண்டாம். ஏன்னா ரன்ன்றது வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த மெயின். ஓகே, மெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கிட்ட மெயின்ல வந்து எதுவும் இல்லை. ஸோ இப்போ ரன் ஃபைல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இட் வில் மினிமைஸ் யுவர் ஸ்டூடியோ அண்ட் எக்ஸிக்யூட் யுவர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, லெட்ஸ் சி இட் வில் மினிமைஸ். ஓகே, ரன் ஃபைல் காட்டுறேன் நான் என்னென்ன அப்படின்றத. இப்போ ஸ்டூடியோ மினிமைஸ் ஆயிடுச்சு. ஸோ தென் ஒன்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம் அவுட்புட் பேனல்ல. கோ அண்ட் செக் இன் அவுட்புட் பேனல். எஸ், UiPath வேரியபிள் டெமோ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட். ஸோ ஓகேங்களா, இந்த டெமோன்ற இந்த பர்டிகுலர் இந்த ப்ராசஸ் நேம் தான் வந்துட்டு UiPath டெமோன்னு வச்சிருக்கேன். ஸ்டார்டட் அண்ட் இட்ஸ் பிரிண்டட் INE0012 ஜான் அண்ட் UiPath வேரியபிள் டெமோ எக்ஸிக்யூட்டட் எண்டட் 1 செகண்ட்ஸ்ல இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு சி என்ன இந்த டைம்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கலாம். என்ன டைமுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, என்ன டைமுக்கு எண்ட் ஆச்சு அப்படின்றத யூ கேன் சி இந்த டீடைல்டு வியூ. ஸோ இப்போ ஓகே, யூ நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரன் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ டீபக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ ஹியர் இந்த டீபக் பேனல். ஓகே, ஸோ ஐ கிளிக் ஸ்டெப் இன்டு. இப்போ நியூ ஆப்ஷன் லேர்ன் பண்ணிக்க போறீங்க, ஸ்டெப் இன்டு. ஸ்டெப் இன்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா திஸ் இஸ் ஒன் ஸ்டெப், திஸ் இஸ் ஒன் அனதர் ஸ்டெப் அப்படின்ற ஸ்டெப்பா வந்து ரன் பண்றதுதான் வந்து ஸ்டெப் இன்டு. இட் ஸ்டார்டட். ஓகே, இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஸ்டெப் இன்டு கொடுக்கணும். ஓகே, இது எதுக்குன்னா நம்ம வந்து டீபக் பண்ணுவோம். டீபக்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்டெப் இன்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு வாட்ச் திஸ் லோக்கல் பேனல். ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கல் பேனல் நல்லா பாருங்க. ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே எங்கெங்க என்னென்ன ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது, என்னென்ன அவுட்புட் வருது, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டெப் இன் டூல எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ எஸ்டிஆர் எம்ப்ளாயி நேம்ல ஜான்ன்றது வந்து நான் ஸ்டோர் பண்றேன். பட் யூ கேன் சி இட் ஹியர் ஆல்சோ. எஸ்டிஆர் வேரியபிள் என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், ஸோ அது என்னென்ன வேல்யூஸ் இருக்கு எல்லாமே இங்க பாத்தீங்களா. எஸ்டிஆர் எம்ப்ளாயி நேம்ன்ற வேரியபிள் வந்து டைப் ஸ்ட்ரிங், ஜான்ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. எஸ், பாத்தீங்கன்னா அடுத்து எஸ்டிஆர் எம்ப்ளாயி ஐடியில பாருங்க, ஸ்ட்ரிங் நல் எதுவும் ஸ்டோர் ஆகல. ஒய்? பிகாஸ் நம்ம இன்னும் இதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஸ்டெப் இன்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ்டிஆர் இப்போ பாருங்க, எஸ்டிஆர் எம்ப்ளாயி ஐடி INE0012. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோக்கல் பேனல் உங்களுக்கு ஏன்னா சில நீங்க ஒவ்வொரு ஃப்ளோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்திருக்கா, நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம், என்ன அவுட்புட் இங்க காட்டுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேலை. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? ரைட் லைன்ல பாருங்க, இங்க ரைட் ஆயிருக்கு. டெக்ஸ்ட்ல வந்து இங்க ரைட் ஆயிருக்கு. சேம் இங்க ரைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அகைன் ஸ்டெப் இன்டு கொடுத்தோம்னா, ஸோ ப்ராசஸ் எண்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் காட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த அவுட்புட் பேனல்ல உங்களுக்கு INE0012 ஜான் அப்படின்றது வந்து அப்படியே ஃபுல்லா வந்திருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எனக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான விசிபிளான ஒரு ப்ராப்பர்
பார்க்கும்போது வந்து கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 2யும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு பிளஸ் சிம்பல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. வேரியபிள கனெக்ட் பண்றதுக்கு பிளஸ் சிம்பல். ஸோ, இன் பிட்வீன் வேரியபிள் ஏதாவது நீங்க ரைட் பண்ணா வித்தின் டபுள் கோட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ, லெட் மீ ஆட் ஹைஃபன் அண்ட் டபுள் கோட்ஸ். ஸோ, இது என்னுடைய கஸ்டம் வேல்யூ. ஸோ, தட் இஸ் த ரீசன் I added with a double quotes. Then I need to add plus. Okay. ஸோ இப்போ எஸ்டிஆர் எம்ப்ளாயி ஐடின்றது இட்ஸ் அன் வேரியபிள். ஸோ ஏன் இதுக்கு நீங்க பிளஸ் போடல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பிளஸ் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஒன் அனதர் ஒன் வந்து கால் பண்ணும்போது வி நீட் அ பிளஸ். அதே மாதிரி எண்ட்ல ஒரு வேரியபிள் முடியுதுன்னா நீங்க பிளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து இதோட வேரியபிள் முடிஞ்சிருச்சு, இதோட வேரியபிள் நேம் முடிஞ்சிருச்சு. பட் இன் பிட்வீன் நான் வந்து ஒரு கஸ்டம் வேல்யூ ஐஃபனோ இல்லை வந்து ஸ்லாஷோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்பேஸோ விடுறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி டபுள் வித்தின் டபுள் கோட்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகே. லெட் மீ டீபக் இட். ஸோ டீபக் பண்றேன். பாருங்க, டீபக் பண்ணும்போது இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெயின். பட் நம்ம வந்து ஒன் ஸ்டெப் வந்து இப்போ இது க்ளோஸ் ஆயிடுச்சா? ஒன் செகண்ட். எஸ், ஏன்னா இது மெயின் மட்டும் தான். டைரக்டா நீங்க டீபக் பண்ணீங்கன்னா ஒன்லி யூ கேன் திஸ் மெயின் வில் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? அந்த மெயின் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஐ வில் கோ டு டீபக் அண்ட் ஸ்டெப் இன்டு இந்த ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் அவுட்லாம் அதுக்கான பிளேஸ் வரும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தென் இட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸ்டெப் இன்டு. ஸோ நான் அகைன் வந்துட்டு பாருங்க, நான் ஸ்டெப் இன்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு? INE 001 வித் ஸ்பேஸ் வித் ஜான். ஓகேங்களா? ஃபாலோட் பை ஜான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய ஸ்ட்ரிங்ஸ். இன் பிட்வீன் ஏதாவது உங்களுக்கு தேவை, ஸ்பேஸ் விடணும், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் இன் பிட்வீன் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுடைய என்ன கஸ்டமைஸ்டு வேல்யூ ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே. இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரி, என்ன உங்களுக்கு வந்து டிக் ஆயிருக்கு? நீங்க வந்து கிரீன் கலர்ல டிக் ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு தோணும் இல்லையா? ஸோ அது என்னன்னா அந்த டீபக் பேனல்ல ஓகே வி ஹாவ் அ எக்ஸிகியூஷன் ட்ரையல். ஓகேங்களா? அந்த எக்ஸிகியூஷன் ட்ரையல் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் எல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் ட்ரையல் அப்படின்றத எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் டிக் மார்க். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸிகியூஷன் ட்ரையல் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க ஒன்லி இந்த ஆக்டிவிட்டி மட்டும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டி மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ லெட் மீ ஸ்டாப் இட். ஸோ இப்போ எக்ஸிக்யூஷன் ட்ரையல் வந்து டர்ன் ஆன் பண்ண அப்படின்னா ஸோ யூ வில் கெட் தட் டிக் மார்க். ஸோ அந்த டிக் மார்க் எதுக்காகனா ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, செகண்ட் ஒன். பட் டீபக் என்டையர் ப்ராசஸை டீபக் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது அப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து இந்த இஃப்ல தென் எல்ஸ்னு ஒரு 2 பார்ட் இருக்கும். அதை நான் வந்து அப்போ ஷோ பண்றேன். அந்த தென் எல்ஸ் பார்ட்ல வந்துட்டு எல்ஸ்ல போச்சா இல்லை வந்து தென்ல போச்சா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸிக்யூஷனுக்கு வந்து டிக் ஆயிருக்கும். ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னா என்னன்னா நீங்க டீபக் பண்ற ஸ்பீடே வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்லோ ஸ்டெப் வந்து ஆஃப்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஸ்லோ ஸ்டெப் வந்து 1x 2x அப்படின்னு வச்சு அப்படின்னா நீங்க அந்த டீபக் பண்ணோம் இல்லையா அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? மேனுவல் டீபக் கிடையாது. ஸோ அந்த நார்மல் ஃப்ரம் ஹியர் நீங்க டீபக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டீபக் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவா வேணுமா? ஓகேங்களா? ஸோ இல்ல உங்களுக்கு இன்னும் ஸ்பீட் அப் பண்ணுமா அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். லெட் மீ ஆட் இட் ஹியர். இப்போ நான் ஸ்டெப் இன்ட்டு குடுத்துட்டேன். இட் ஸ்டார்டட் ஹியர். இங்க பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து டிசைன் டேப்ல போயிட்டு கன்டின்யூ குடுக்குறேன். ஓகேங்களா? கன்டின்யூ குடுத்தேன்னா, அது பாருங்க என்ன ஸ்பீட்ல வந்துட்டு ஸ்டெப் இன்ட்டு 1 பை ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு ஸ்டெப் இன்ட்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஸ்பீட வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லணும்னா, உங்களுக்கு பிராக்டிகல் வேணும். பிராக்டிகல் நாலேட்ஜ் வேணும். அதுக்காக தான். ஓகேங்களா? பிரேக் பாயிண்ட்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டில வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டோகுல் பிரேக் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பிரேக் பாயிண்ட் செக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டெப் இன்ட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் இன்ட்டு குடுத்துட்டு நான் கன்டின்யூ குடுக்குறேன்.
ஸ்டார்டட், ப்ராசஸ் ஸ்டார்டட். ஸோ இப்போ பாருங்க, நான் போயிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நான் கண்டினியூ கொடுத்தாலையும் ஈவன் வந்து இது வந்து எங்க நான் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தனோ அங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். இங்க வந்து ஸ்டாப் ஆயிடு. நான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்டெப் இன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்றது. அதாவது நான் ஒரு ரிசல்ட்டை வேலிடேட் பண்ணணும். ஏன்னா அந்த ரிசல்ட் கரெக்டா வந்துச்சுன்னா ஐ கேன் கண்டினியூ ஃபர்தர். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வந்துட்டு நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அத நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பிரேக் பாயிண்ட். ஸோ பிரேக் பாயிண்ட் பேனல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கீழ இருக்கும். ஓகேங்களா? இந்த அவுட்புட், கால் ஸ்டாக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க. ஸோ இங்க யூ கேன் சி என்னென்ன பிரேக் பாயிண்ட், எந்தெந்த ஆக்டிவிட்டில வச்சிருக்கோம், எந்தெந்த ஃபைல் பாத், எந்தெந்த ஒர்க் ஃப்ளோல வச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். லெட்ஸ் சே நான் வந்து இதுக்கும் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் நான் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஓகே. பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பிரேக் பாயிண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டில எந்தெந்த ஒர்க் ஃப்ளோ ஃபைல்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இங்க தெரியும் விசிபிளா. பட் நீங்க நெறைய இடத்துல ப்ராசஸ வந்துட்டு பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நெறைய இடத்துல பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஆ ஸோ அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களால பாருங்க. நான் இங்க போயிட்டு ரிமூவ், ஓகே, டெலீட் ஆல் பிரேக் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படி குடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிடும். எல்லாமே டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனேபிள் ஆல் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னீங்கன்னா, இங்க எனேபிள் பண்ண முடியாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு டோகல் பிரேக் பாயிண்ட். ஓகே. ஸோ அகைன் கோ டூ பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து டிசேபிள். ஓகேங்களா? டிசேபிள் ஆயிடும் அது. ஓகே. நீங்க இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அ எல்லாமே டெலீட் பண்றது. ஓகே, ஃபைன். ஸோ அவுட்புட் பேனல் பார்த்தாச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த செஷன்ல வந்து நான் நினைச்சேன் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அது பண்ண முடியல. நாளைக்கு நாளைக்கு செஷன்ல பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து டெக்ஸ்ட் வேரியபிள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னா வந்துட்டு இப்போ கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வந்து ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்றது தான் டெக்ஸ்ட். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ல நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீக்வென்ஸ்னா என்னன்னு நான் வந்து ஜஸ்ட் சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அனடேஷன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனடேஷன் அப்படின்றதும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ தென் அசைன் ஆக்டிவிட்டி என்ன பர்பஸ், ஸோ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அப்புறம் நேமிங். ஓகேங்களா? அசைன் ஆக்டிவிட்டி வந்து நேமிங் ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன். ஸோ இப்போ நீங்க வந்து இங்க வந்து வி ஹேவ் 3 ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? 3 ஆக்டிவிட்டி வித் அ டிஃபரெண்ட் ஆக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவுட்லைன் பேனல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் சி எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, ரைட் லைன் சொல்லிட்டு உங்களால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து நெறைய ஆக்டிவிட்டி போட்டிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ டு த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி, பர்ட்டிகுலர் பிளேஸ் அப்படின்னா, யூ கேன் ஸ்ட்ரெய்ட் அவே கோ அண்ட் கிளிக். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் பேனல கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கம் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நான் வந்து இத ரீநேம் பண்றேன் அப்படின்றதுக்கான ரீசன் எப்படின்னா, ஸோ லெட் மீ ஆட் அசைன் ஆக்டிவிட்டி, ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி அண்ட் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் ரீநேம் பண்ணல இந்த ஆக்டிவிட்டி நேம. ஓகே. நான் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் ஆக்ஷன் பண்றேன். ஸோ ஒரு நேம ஸ்டோர் பண்றேன், ஒரு நம்பர ஸ்டோர் பண்றேன், இல்ல ஒரு நம்பர வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஸோ இஃப் யூ கோ அண்ட் செக் இட் இன் த அவுட்லைன் பேனல், தேர் வில் பி அசைன் ஒன்லி. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த அசைன் ஆக்டிவிட்டி இருக்கும்போது, ஸோ நீங்க உங்களால வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அசைன் ஆக்டிவிட்டி எதுக்கு? ஃபார் வாட்? ஸோ இப்ப நான் வந்து பர்ட்டிகுலரா ஒரு பிளேஸ்க்கு போணும். நான் வந்து ஒரு இமெயில் ஐடிய ஸ்டோர் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு போணும். ஏன்னா, அங்க நான் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களால வந்து எங்கன்னு தேட முடியாது. ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலர் இப்டி தேட முடியாது. தட் இஸ் வந்து நாட் த ரைட் வே கூட. ஏன்னா, உங்களால வந்து இது மீனிங்ஃபுல்லாவே இருக்காதுல்ல. நீங்க இப்டி தேடிட்டு போனா. அதுக்கு நீங்க இப்டி தேடிட்டு போலாம் இல்லையா? ஸோ அந்த ரீசன அவாய்ட் பண்றதுக்கு உங்களுடைய அவுட்லைன் வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்காக தான் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஆக்டிவிட்டி நேம் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன். ஓகேங்களா? அந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்றத பண்ணணும். ஓகேங்களா? நான் மறுபடியும் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். பெஸ்ட் பிராக்டிஸ் மெத்தட் இந்த மெத்தட்ல தான் போகணும். திஸ் இஸ் த ரைட் வே. ஓகே. ஸோ ரைட் லைன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரைட் லைனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட் லைன் ஒய் வி யூஸ் ரைட் லைன். ஸோ அதோட ரிசல்ட் எங்க டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டீபக். ஓகேங்களா? ஸோ இங்க டீபக் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ரன் ஃபைல் அப்படின்றதும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கோ டு ஹியர். ஸோ இங்க ஸ்லோ ஸ்டெப்னா என்னன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அடுத்து பிரேக் பாயிண்ட்.
ஸோ டோகல் பிரேக் பாயிண்ட்னா என்ன? ஸோ அடுத்தது ஷோ பிரேக் பாயிண்ட் பேனல். ஸோ இங்க தான் நம்மளால வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல கிடையாது. ஸோ இங்கேயே டிசேபிள் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் டோகல் பிரேக் பாயிண்ட். நான் வந்து பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு அகைன் வந்து டோகல் பிரேக் பாயிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் அகைன் கொடுத்தீங்கன்னா டெலீட்டே ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த வே. தென் எக்ஸிகியூஷன் ட்ரையல். ஸோ எக்ஸிகியூஷன் ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. தென் ஸ்லோ ஸ்டெப், எக்ஸிகியூஷன் ட்ரையல், பிரேக் பாயிண்ட். ஸோ வேற என்ன கவர் பண்ணணும்? ஓகே. அதுக்கப்புறம் வேரியபிள்ல ஹவ் டு நேம் த வேரியபிள் அப்படின்றத லேர்ன் பண்ணணும். அண்ட் தென் எஸ். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ நேமும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றது வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அவுட்புட் பேனல். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் பேனல்ல என்ன டிஸ்ப்ளே ஆகும்? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எப்படி வந்து இன்னும் டீடைல் ரிவ்யூவோட பார்க்குறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் பேனல். ஸோ ஓகேங்களா? நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகே, லெட் மீ ஸ்டெப் இன்டு. ஓகே. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது லோக்கல் பேனல் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த லோக்கல் பேனலோட பர்பஸ் என்ன? ஸோ அதில் என்னெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும்? எப்போ டிஸ்ப்ளே ஆகும்? அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டேன். ஸோ நான் ஸ்டூடியோ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் வந்து நான் ஓவராலா தான் சொல்லியிருப்பேன். பட் ப்ராக்டிகல் டைம்ல அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து டீட்டெயிலா சொல்லலை. ஓகே. ஸோ இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17, 18 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவ்வளோ விஷயம் நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க.